நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ர் போர்க்களத்தில் சில சஹாபாக்களை உளவு படையினர்களாக ஒரு இடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்கள் அனைவர்களும் இஸ்லாத்தின் எதிரிகளால் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அதில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாரென்றால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் நேசம் கொண்ட ஒரு சஹாபி. அவர்களுடைய நேசத்தை அளவிட முடியாத அளவிற்கு, அந்த அளவிற்கு நாயகத்தின் மீது மிகவும் நேசம் கொண்டவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட, எல்லா மனிதர்களையும் விட தன்னுடைய உயிருக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த சஹாபி ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் எதிரிகளிடம் சிக்கிக் கொள்கின்றார்கள். அந்த எதிரிகள் ஹுபைப் அவர்களை கழுமரத்தில் ஏற்றி கொலை செய்வதற்காக வேண்டி அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். அதற்காக வேண்டி அந்த கழுமரம் தயார்படுத்தப்படுகிறது. பகைவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கின்றார்கள். இந்த சமயத்தில் அந்த எதிரிகளுடைய தலைவன் ஒருவன் கேட்கிறான், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கிறதா? ஹுபைப் அவர்களை பார்த்து, உங்களை நாங்கள் கொலை செய்ய போகிறோம், ஒரு இறுதி ஆசை ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் 2 ரக்காயத் தொழுகிறேன் என்பதாக. 2 ரக்காயத் அவர்கள் வேகமாக அவர்கள் தொழுது முடிச்சுவிட்டு அவர்கள் அந்த கழுமரத்தில் ஏறுவதற்காக வேண்டி தயார்படுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது அந்த எதிரிகளின் தலைவன் ஹுபைப் அவர்களை பார்த்து கேட்கிறான், ஹுபைபே, நான் சொல்வதை நீ கேட்டால் நீ உயிர் பிழைத்து கொள்ளலாம் என்பதாக அவர் சொல்கிறார். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தார்கள் அவனை ஏற இறங்க. அப்பொழுது அந்த தலைவன் சொன்னான், இந்த கழுமரத்தில் எனக்கு பகரமாக முஹம்மது இருப்பதை நான் விரும்புகிறேன் என்பதாக நீ சொல், நான் இப்பொழுதே உன்னை விடுதலை செய்து விடுகிறேன் என்பதாக அவன் சொல்ல, இதனை கேட்ட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துடிதுடித்து போய்விடுகிறார்கள். அடே அற்ப மனிதரே, என் உயிரினும் மேலான அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய உள்ளம் எப்படி நேசிக்கிறது என்று உனக்கு தெரியுமா? என்னுடைய இதயத்தினுடைய ஒவ்வொரு துடிப்பும் அவர்களுக்காக வேண்டித்தான் துடிக்கிறது. என்னை 1000 முறை நீ கழுமரத்தில் ஏற்றினாலும் கூட ஒரு தடவையும் நான் அந்த வார்த்தை என்னுடைய நாவிலிருந்தும் வரும் என்று நீ எதிர்பார்க்காதே. என்னுடைய உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பாதங்களில் ஒரு சிறு முள் குத்துவதையும் கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே இப்படிப்பட்ட வார்த்தையா நீ சொல்வதற்கு நீ என்னை தூண்டுகிறாய், அது ஒருபோதும் நடக்காது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள் எந்த அளவிற்கு நபியின் மீது நேசம் கொண்டிருந்தார்கள். இன்னும் அதனை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம லா அரா இல்லா வஜ்ஹு அதுவின், யா அல்லாஹ், இந்த இடத்துல எதிரிகளுடைய முகத்தை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். எனவே என்னுடைய சலாமை உன்னுடைய ரசூலிற்கு எத்தி வைப்பதற்கு இந்த இடத்தில் எந்த ஒருவரும் இல்லை. எனவே என்னுடைய சலாமை உன்னுடைய ரசூலுக்கு நீயே எத்தி வைப்பாயாக என்பதாக அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹுவை புகழ்ந்து அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், ஷஹீதானார்கள் அவர்கள். கண்ணியமிக்கவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நேசம், நபியின் மீது கொண்ட அந்த நேசம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நீ சற்று சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்ட அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நேசம் எங்கே, நம்மளுடைய நேசம் எங்கே இருக்கிறது? எனவே நாமளும் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவிடாத முடியாத அளவிற்கு நாமும் நேசம் கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.